வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தாங்க. என்னோட ஃப்ரைடே நைட் ரொட்டீன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்காக மாவு அரைக்கிறது தான். இன்றைக்கி நான் தினையும் அரிசியும் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா தினை இட்லி, தினை தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு உளுந்து போட்டாச்சு. அது நல்லா அரைப்படட்டும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே செடிக்கு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு வந்திருக்கோம். என்னோடய செடிக்கு எப்போவுமே நான் அரிசி கழுவுன தண்ணி தான் ஊற்றுவேன். ஸோ அதுதான் இப்போ நான், இனியன், நிலா எல்லாமே ஊற்றிட்டுருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் தினை, அரிசி இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் நான் மாவு அரைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். எப்போவுமே வீக்லி ஒரு இன்க்ரீடியண்ட் சேர்ப்பேன். கெவுரு, கம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்ப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தயிர் ஈஸியாக உர ஊற்றுறதுக்கு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நம்ம உர ஊற்றிட்டு ஹாட் பாட்டில் வச்சோன்னா பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3 to 4 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு க்ரீமியாக செட் ஆகிடும். அதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூடவே கொஞ்சம் சாமான் இருந்தது. ஸோ அதையும் தேய்ச்சி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா நெய் தான் காசணும். ஸோ பட்டர் உருக்கிறதுக்கு போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லாவே அரைஞ்சிருச்சு. ஸோ உளுந்தும் வெந்தயமும் எப்போவும் ஒன்றா போட்டிருப்பேன். ஸோ அது நல்லாவே கிரைண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு தினை, அரிசி இருக்குது இல்லைங்களா, ஸோ இது ரெண்டும் ஊற வச்சுருந்தேன். ஸோ அது ரெண்டுத்தையும் நான் இப்போ நெக்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இனியன் தன்னோட வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நல்லா டேபிளில் ட்ரை பண்ணுவான். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி அவனே வாஷ் பண்ணிப்பான். ஸோ மகனோட வாட்டர் பாட்டிலும் அவனோட வாட்டர் பாட்டிலும் நல்லா சுடு தண்ணிலாம் போட்டு வாஷ் பண்ணி கழுவி வைக்கிறான். ஸோ இது அவன் ஸ்கூல் போகிறதுலேருந்து ரீசெண்டாக தான் இந்த பழக்கம் அவனுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கான். ஸோ மகனோட பாட்டில், அவனோட பாட்டில், 2 பேரோட பாட்டிலையும் எடுத்துகிட்டு போயிட்டு கழுவி வைக்கிறான். ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அவன் ஸ்கூல் போக ஆரம்பித்து 2 வீக்ஸ் ஆகுது. ஸோ இது ஒன் ஆஃப் தி குட் ஹேபிட் அவன் கற்றுட்ருக்கான் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பட்டர் க்யூப்ஸ் நெய் காய்ச்சறதுக்காக பேனில் போட்டு வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த க்யூப்ஸ் எல்லாமே நல்லாவே உருகிருச்சு. ஒரு க்யூப்பில் பார்த்திங்கன்னா 2 க்யூப் நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட 400 500 ml கீ கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நெய் நல்லாவே உருகிடுச்சு. நான் ஆல்ரெடி நெய் எப்படி பட்டர் க்யூப்ஸ் அன்சால்டட் பட்டர்லேருந்து நம்ம செய்வோம் அப்படின்னு நம்ம சேனலில் போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் பட்டர் ரெடி ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 5 to 10 minutes ஆகும். நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இருந்தாலே போதும். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். நீங்கள் கிளறி விடும் போதே உங்களுக்கு நெய்யோட கலர் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு இல்லைனா முருங்கைக்கீரை இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு மணலாக கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா மாவும் ஓரளவுக்கு அரைஞ்சிருச்சு. இன்னொரு 5 minutes வெயிட் பண்ணலாம். ஸோ நெய்யை ஒரு டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ லெஃப்ட் ஓவர் கீழே எப்போவுமே ஆல்ரெடி நான் ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவேன். ஸோ என்கிட்ட பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தான் இருந்துச்சு. ஸோ கோதுமை மாவு, ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அந்த லெஃப்ட் ஓவர் கீ இருக்கும் பார்த்திங்களா பேனோட கடைசியில். ஸோ அதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு புட்டு மாதிரி ஒரு ஸ்வீட் கிடைக்கும். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா கீ பிடிச்சவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அது நான் செஞ்சு வச்சுக்கிட்டேன். இது நம்ம 1 week வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா நான் முளை கட்டுறதுக்கு ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மாவு எல்லாமே பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நான் எப்போவுமே உப்பு போட்டு கையில் தான் கரைப்பேன். ஸோ அந்த மாதிரி கரைச்சி க்ளோஸ் பண்ணி ஓவனில் வச்சுக்கலாம். நம்ம தினை சேர்க்குறதுனால எந்த அளவு போடுவோன்னா 3 cups ஆஃப் ரைஸ், 2 cups ஆஃப் தினை போட்டு தான் நம்ம அரைப்போம். எப்போவுமே நான் அந்த ரேஷியோவில் தான் போடுவேன். இப்போ நெக்ஸ்ட்டு நான் குக்கீஸ் செய்ய போகிறேன். ஸோ நான் எப்போவுமே என்ன செய்கிறேனோ அது ஒரு குட்டி லிஸ்ட்டு மாதிரி எழுதிக்கிட்டேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் ஒர்க் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக. ஸோ அதுக்கு பட்டர் தான் இப்போ நெக்ஸ்ட்டு குக்கீ செய்கிறதுக்காக பட்டரை உருக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி நான் வீட் குக்கீஸ் தான் செய்ய போகிறேன்.
ஸோ நானுமே குக்கீஸ் செஞ்சு கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இனியனும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சுகரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துக்கிட்டேன். குக்கீ செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதை வந்து நம்ம மில்லட்ஸ் எதில் வேணால் செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீக் வந்து வீட் குக்கீஸ் செய்யலாம். ஸோ இது எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்து வேறு செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா சார் அவனை தான் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அவனில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவனை வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். குக்கி டவ் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருந்துச்சுனாலே போதும். நம்ம பிடிச்சோன்னா பிடிக்க வரணும். அப்போனா குக்கீஸ் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகி வரும். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து குக்கீஸ் வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ அதை மாற்றலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ நாங்கள் குக்கீஸ் பேக் பண்ணுறோம். இதுலேயே வந்து நட்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பசங்க எப்படி சாப்பிட்றாங்கன்றதுக்காக நாங்கள் வெறும் வீட் ஃப்ளார், அதுக்கப்புறமா வந்து பவுடர்ட் சுகர், அதுக்கப்புறமா வந்து கீ, இந்த 3 தான் வந்து சேர்த்துருக்கோம். வேறு மற்றபடி பேக்கிங் ஐட்டம்ஸ் எதுவுமே பேக்கிங் சோடாவோ பேக்கிங் பவுடரோ சேர்க்கல. பிகாஸ் நிலாவும் சாப்பிடுவா அப்படிங்கிறதுக்காக. இந்த 3 இன்க்ரீடியன்ட் சேர்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குக்கீஸ் நல்லாவே வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ நம்மளுக்கு தேவையான ஷேப்ஸ் நம்ம பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து நம்ம பட்டர் வச்சு க்ரீஸிங் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். ஸோ குக்கீஸை வந்து இந்த மாதிரி அடுக்கியாச்சு. நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணுறேன். இன்றைக்கி குக்கீஸோட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுறேன். ஸோ பசங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பொறுத்து அதுக்கேற்ற ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே குக்கீஸ் செய்யும் போது மேலே வந்து நம்ம ஹோல்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபோக் வச்சு போட்டுக்கணும். ஸோ தட் வந்து அது என்ன ஆகாதுன்னா உப்பாமல் வரும். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இனியன் வந்து இதை ஓட்ட போட்டிகிட்ருக்கான். இனியனோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வீடியோ யாராவது பார்க்கலன்னா கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் இது தான் சொன்னேன், இனியன் எப்போவுமே என்ன வேலை செஞ்சாலுமே என் கூடவே இருப்பான். இன்றைக்கி ஃப்ரைடே நைட்டுன்றதுனால நாங்கள் முழிச்சிருக்கோம். ஸோ அவன் எனக்கு எப்பவும் போல் ஹெல்ப் பண்ணுறான். நெக்ஸ்ட் ஒரு குட்டி டிசைன் கொடுப்போம் எப்போவுமே ஃபோக் வச்சு. ஸோ அதுதான் இப்போ இனியன் பண்ணிகிட்ருக்கான். ஃபைனலி குக்கீஸ்லாம் வந்து பேக் ஆகிறதுக்கு ரெடி ஆயாச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்து ஓவன் ப்ரீ ஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா இட்லி பொடி அரைக்கிறது தான். ஸோ இதுக்கு வந்து நான் எப்போவுமே 2 இன்க்ரீடியன்ட் எடுத்திருக்கேன் வறுக்கிறதுக்கு. உளுந்து, கடலைப்பருப்பு, இது ரெண்டும் வந்து சேம் ரேஷியோவில் தான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த பருப்பு ரெண்டுமே வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வறுக்கணும். இது கூடவே வந்து இந்த பருப்புலாம் சூடாக இருக்கும் போதே நம்ம கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்மளுக்கு வந்து மிளகாப்பிடியோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சூடாக சேர்க்குறது. பருப்பு வந்து எப்படி ஃபுல்லாக வறுபட்டுருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னா லைட்டாக கலர் மாறும். ப்ளஸ் நம்ம இந்த மாதிரி இதை ஃப்ரை பண்ணும் போது பார்த்திங்கன்னா அது ஈஸியாகவே மூவ் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கிறதுக்கும் இப்போ வறுக்கிறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக ஈஸியாக வந்து மூவ் ஆகும். ஸோ பார்த்திங்களா, அந்த மாதிரி ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகும். அப்படின்னா நம்மளுக்கு பருப்பு வறுபட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை ஃபஸ்ட்டு வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பூண்டு, கருவேப்பிலை, 2-3 காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இது வந்து ட்ரையாக தான் வறுக்கணும், எண்ணெய்லாம் போட தேவையில்லை. நிறைய பேர் எள்ளுலாம் போட்டு அரைப்பாங்க, என்கிட்ட எள்ளுலாம் இல்லை. ஸோ நான் சிம்பிளாக என்னோடய பசங்க சாப்பிட்ற மாதிரி தேவையான காரம் போட்டு அரைச்சிக்கிறேன். நம்ம வந்து கறி லீவ்ஸை வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மிளகாப்பொடி வந்து ஒரு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இந்த கருவேப்பிலையை வந்து நம்ம க்ரஷ் பண்ணோன்னா வந்து அது பவுட்ரு மாதிரி ஆகணும். அப்போ தான் வந்து அதோட ஈரத்தன்மையில் பொடி கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இன்னும் வந்து கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகலை. ஸோ அதுக்குள்ளே வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ குக்கீஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அவனுக்குள்ளே. பேக்கிங்க்கு ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம பேக்கிங் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து 14 இல்லை 15 மினிட்ஸ் நம்ம வந்து பேக் பண்ணணும். ஸோ நான் 14 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணி பேக் பண்ண ஆரம்பித்தாச்சு. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை நல்லாவே வந்து க்ரஷ் பண்ணுற கன்சிஸ்டன்சி வந்துருச்சு.
ஸோ இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து ஃபைனலாக பருப்புலாம் சூடாக இருக்கும் போதே வந்து உப்பு ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி லிஸ்ட்டு வந்து அப்பப்போ எழுதி வச்சுருப்பேன். ஸோ தட் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்ஸ் செய்யணும்னு எழுதியிருந்தேன். ஸோ பிஸ்கெட்ஸ் பண்ணிட்டேன், வாஷிங் க்ளோத்ஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கீயும் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பொடி போட்டிருக்கேன், அதையும் பண்ணியாச்சு. இட்லி தோசை பேட்டர் வந்து அதையும் ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குக்கீஸ் முடிஞ்சோடனே நம்ம பார்க்கலாம். இந்த குக்கீஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டீ பிஸ்கெட்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சுகர் வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம், இன்கேஸ் நம்ம வந்து டீ கடை பிஸ்கெட் மாதிரி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ பாருங்களேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்கும். நார்மலாக நம்ம கொடுக்குறதுல பிஸ்கெட்ஸ், கடை பிஸ்கெட்ஸில் கொஞ்சம் மைதாவோ ஏதாவது கலப்பாங்களோ நம்மளுக்கு பயம் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கிட்ஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. இதிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ என்னோடய குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்கெட்ஸ் வந்து பிடிச்சிருந்தது. ஆல்மோஸ்ட் மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிஸ்கெட்டுமே காலி ஆகிடுச்சு. ஸோ இனி தான் நான் நெக்ஸ்ட்டு பேட்சோட பிஸ்கெட்ஸை வந்து நான் ட்ரை பண்ணோம். பிகாஸ் அவங்களுக்கு ஸ்கூல் ஸ்நாக்காகவும் நான் இந்த மாதிரி மல்டிக்ரெயின் பிஸ்கெட் அந்த மாதிரி செய்யலான் இருக்கேன். நட்ஸ் பிஸ்கெட், மல்டிக்ரெயின் பிஸ்கெட் அந்த மாதிரி செய்யலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிலா ஒன்று சாப்பிட்டுட்டா. ஸோ அதனால தான் வந்து இவ்வளோ தான் பிஸ்கெட்ஸே மிச்சம் இருக்குது. ஸோ இதோட கிறிஸ்பினஸ் பார்த்திங்கன்னா அது உடைச்சாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். டீ காஃபிக்கு பெஸ்ட் காம்போ அப்படின்னு சொல்வேன். நம்மளே ரெடி பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் பொடி அரைக்கிறதுக்கு கூடவே கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மிளகாய் பொடியும் வந்து நல்லா அரைச்சாச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கோர்ஸாக இருக்க மாதிரி அரைச்சோன்னா டேஸ்ட் நம்மளுக்கு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து அரைச்சி முடிச்சிட்ட அப்புறம் அந்த சூடோடு வந்து நம்ம பேக் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஆற விட்டு தான் நம்ம பேக் பண்ணோம். நிலா பார்த்திங்கன்னா டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவேன். யூஸ்வலாகவே கிட்ஸ்லாம் மிளகா பொடிலாம் சாப்பிடுவாங்களான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் எங்கள் வீட்டு கிட்ஸ்க்கு வந்து இட்லி பொடினா ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். ஸோ நம்ம செஞ்சோம் இல்லையா திணை இட்லி செய்யலாம் ஃபஸ்ட்டு. ஸோ திணை இட்லிக்கு தான் அந்த மாவு, இட்லி மாவை வந்து கரைச்சி நல்லா ஊற்றி வச்சுருக்கேன். ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முளை கட்டி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை அப்படியே விட்டுடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முளை கட்ட ஆரம்பிச்சிரும். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திணை இட்லி ரெடி ஆகிடுச்சு. இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக கிட்ஸுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நம்ம நார்மலாக செய்கிற இட்லிக்கு இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் சேர்த்து கொடுத்தா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபைனலி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.